ஹாய் ராஷ்டிர பாஷா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் தேர்டு கொஸ்டின் 10 மார்க்குக்கான இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே பார்க்கலாம். உங்கள் ராஷ்டிர பாஷா புக்கில் 212 பேஜ் நம்பர் வித்யார்த்தி ஜீவன் 212 6th எஸ்ஸே வித்யார்த்தி ஜீவன் மாணவர்களின் வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை, அதை பற்றி படிக்கலாம். विद्या का अर्थ है किसी वस्तु के गुणों को अच्छी तरह जानना. जानना ना தெரிந்து கொள்ளுதல். तुम जानते हो, तुम क्या जानते हो, உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியுமா, அப்போ தெரியுமா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா ஜான்தா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜான்னா அப்படின்றாங்க. அச்சி தரக்னா மிக சிறப்பாக மிக நன்றாக தெரிந்து கொள்ளுதல். எதை பற்றினா கிசி வஸ்து குணம், எந்த ஒரு பொருளை பற்றியுமே அறிவுபூர்வமாக நல்லது கெட்டது அதில் இருக்கிற பெனிஃபிட் லாஸ் இப்படி எல்லாமே தரவாக படிக்கிறவன் தான் மாணவன். அந்த வஸ்துக்கே குணோக்கோ அச்சி தரக்கு ஜான்னா. வித்யாக்கா அர்த்தம், வித்யானா அறிவு, அறிவுபூர்வமாக, வித்யானா அறிவு, நாலேஜு, ஒரு அறிவை பெறுபவன். ஒரு பொருளை பற்றின எல்லா அறிவும் அவன் பெற்றுவிட்டான்னா அதுதான் அவன்தான் மாணவன். ஜோ லடுக்கா வித்யா பிராப்த கர்த்தாக, அறிவை பெறுபவன், படிப்பவன், அனுபவ அறிவு, புத்தக அறிவு, ஆசிரியரின் அறிவுரை, இதையெல்லாம் ஒழுங்காக ஒருத்தன் பெறுகிறானால் அவன்தான் மாணவன். ஜோ லடுக்கா வித்யா பிராப்த கர்த்தாக வகு வித்யார்த்தி ககலாத்தாக. ககலாத்தான்னா அழைக்கப்படுதல், வித்யான்னா அறிவு, அறிவை பெறுபவன், வித்யார்த்தி மாணவன் என்று அழைக்கப்படுகிறான். வித்யார்த்தி வகிக யார் மாணவன்? ஜோ கிசி சரித்திரவான் வியக்தி சே, நல்ல புகழ்பெற்ற அறிவுடைய ஆசிரியர்களிடமிருந்து அல்லது நல்ல திறமையானவர்களிடமிருந்து திறமையையும் அறிவையும், அச்சி பாத்தோம் நல்ல விஷயங்களை, சீக்தாக கற்றுக்கொள்பவன் அவன்தான் ஒரு சிறந்த மாணவன். யாரிடம் சிறப்பான விஷயங்கள் இருக்கின்றதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வித்யார்த்தி வகிஹ ஜோ கிசி சரித்திரவான் வியக்தி சே, நல்ல புகழ்பெற்ற நல்ல அறிவுடைய நல்ல உழைப்பாளியாக இருக்கின்ற சிறந்த ஒழுக்கமுடைய சரித்திரவான். சரித்திரம் படைக்கணும்னா நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் சரித்திரம் படைக்க முடியும். நல்ல ஆசிரியர்னு பேர் எடுக்கணும்னா நல்லபடியாக அவங்களுக்கு டீச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நல்ல சரித்திரவான் வியக்தி சே அவர்களிடமிருந்து வித்யார்த்தி வகிஜோ யார் மாணவன்? அச்சி பாத்தோங்கோ நல்ல விஷயங்களை சீக்தாக கற்றுக்கொள்பவனே மாணவன் அப்படின்னு சொல்றாங்க. சேவாக்கா பாவ் அதாவது சேவை மனப்பான்மை. ஹிருதயமே ரக்தாக மனதில் எப்போதும், ஹிருதயனா மனம், ரக்தானா வைக்கிறது, மனதில் எப்போதுமே சேவை மனப்பான்மையுடன் இருப்பவன். அவர் உத்தம் ஸ்வபாவாலா நல்ல குணம் உள்ளவன். சுபாவம் அப்படின்னா குணம், ஸ்வபாவாலா அப்படின்னா நல்ல குணம் உள்ள. உத்தம்னா சிறந்த நல்ல.